சொல்றேன். தேர்ட் கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிட்வீன் த பை ரேஷனல் நம்பர். பை ரேஷனல் நம்பர் எப்படி எழுதுவீங்க? எனி ஐடியா? சார் அந்த நான் ஆக்சுவலா நான் வந்து மல்டிப்ளை ஏன்னா கீழ வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு 18/30 இதுக்கு 24/30 வருது. ஸோ அப்படியே நடுவில் இருக்கிற மிச்ச 5 நம்பர்ஸ் மட்டும் எழுதலாம்னு தோணுச்சு சார். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது டினாமினேட்டர் ஆர் சேம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப டினாமினேட்டர் ஆர் சேம்னா எப்படி எழுதுவீங்க? அதான் கேட்கிறேன். டினாமினேட்டர் ஆர் சேம்னா இப்ப 3 டினாமினேட்டர் plus சேம் 4/5 equal to 7/5 இல்ல சார், டினாமினேட்டர் சேம்ங்கிறனால நான் வந்து இப்ப அங்க 5 இன்டிஜர் ஐ மீன் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5 into 6 30. அதே மாதிரி கீழேயும் 5 into 6 30 சேம் டினாமினேட்டர்ஸ் வரும் சார். ஓகே. பை ரேஷனல் நம்பர் கேட்டனால 6ன்னு வச்சுக்கோ. 1 ஆட் பண்ணிக்குவீங்க. அப்ப ஆமா சார். சொல்லுங்க. இதுல இருந்து என்ன சொல்லுங்க? ஐடியா சொல்லுங்க. அதான் அதுக்கப்புறம் நான் 6ஓட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த 3/5க்கு வந்து 18/30யும் 5க்கு வந்து 18/30 and 4 வந்து 4 into 6 divided by 5 into 6 equal to 24/30. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இதுக்கப்புறம் அப்படியே அடுத்து இதுக்கப்புறம் 5 5 நம்பர்ஸ் நம்பர் எழுதுங்க. 19/30, 20/30, 21/30, 22/30. கரெக்ட்டா? ஆமா 23/30. சார். 5 நம்பர்ஸ் இருக்கும். அதை விட அதிகமா இருக்கும். 5 நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். கரெக்ட்டாமா? ஆமா சார். உங்களுக்கு எந்த மெத்தட் இதுக்கு ஈஸியா இருக்குதோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. மேபி இது ஈஸியா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த டைப்பும் அனதர் மெத்தட். டெசிமல் ஃபார்மேட்ல சொன்னா டெசிமல் ஃபார்மேட்டுக்கு இது ஈஸியான மெத்தட். ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் ஓகே சொன்னா சார். ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்டுக்கு இது ஈஸியான மெத்தட். சரியாமா? ஓகே சார். சிபிசி எந்த மாதிரியான ஆன்சர் கேட்பாங்க? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. சிபிசில வந்து நீங்க ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்ல ஆன்சர் கொடுங்க. ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்டுக்கு நீங்க இதே ஆன்சர் கொடுத்துருங்க. இதே டெசிமல் ஓகே. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி காட்டி தான் போடணும். சரிங்களா? டெசிமல்னா இது ஓகே ஈஸியான சார். வே. இதை டிவைட் பண்ணி காட்டி போடலாம். சரிங்களா? இது நீங்க டிவைட் பண்ண ஓகே ரொம்ப சார். லேட் ஆகும். 30, 19 டிவைட் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பெட்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணா இது ஈஸியான வேவா இருக்கும். சரிங்களா? பட் 2 ஓகே எழுதினாலும் சார். சேம் தான். இவன் வந்து நீ ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்டோ டெசிமல் ஃபார்மேட்டோ அவன் கேட்கல. கரெக்ட்டா? ஆனா நீ 2 ஆமா சார். எழுதினாலும் கரெக்ட் தான். நீ இந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட் தான். இந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட் தான். பட் அவன் பர்ட்டிகுலரா கேட்கும்போது அந்த பர்ட்டிகுலர் ஆன்சர் என்னவோ அதை நீ எழுதணும். புரிஞ்சுதா கண்ணு? ஓகே சார். சூப்பர்மா. வெரி குட். சரி, அடுத்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ஆன்சர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Given the reason. True or false? ஓகே. Every natural number is a whole number. Is correct or not? ஆமா சார். ட்ரூ தான் சார். என்ன ரீசன்மா? ரீசன் கேட்குறாங்க. ஏன்னா ஹோல் நம்பர்ஸ்குள்ள தான் நேச்சுரல் நம்பர்ஸ் வருது. ஏன்னா ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் வந்து 1ல இருந்து தானே சார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு எலிமெண்ட் அதிகமா இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அதிகமா இருக்கிறதுனால நேச்சுரல் நம்பர் வந்து சின்ன நம்பர் செட்டு அண்ட் ஹோல் நம்பர் வந்து பெரிய செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன் ராகன. எவ்ரி இன்டீஜர் இஸ் a ஹோல் நம்பர். ஆமா சார். இன்டீஜரும் ஹோல் நம்பருக்குள்ள தான் சார் வருது. கரெக்டா பிளான் பண்ணி சொல்லு. இன்டிஜர் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த நம்பர் சிஸ்டம் சொன்னேன். இன்டிஜர் எங்க இருந்து வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டாட் 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 -2 -1 0 1 2 3 டாட் 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 பிளஸ் இன்ஃபினிட்டி. சரியா கண்ணு? ஓகே சார். ஹோல் நம்பர் எப்படி இருக்கும்? ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி. எப்படி கரெக்டா ஆகும்? அப்ப ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 டாட் 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 வரும். கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப மீனிங் என்ன? இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கணும். எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் ஏ இன்டிஜர். கரெக்டா? எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் ஏ இன்டிஜர் வந்தா கரெக்ட். இல்லைன்னா ஃபால்ஸ். கரெக்டாமா? ஆமா சார். சூப்பர். அடுத்த தேர்ட் ஒன். தேர்ட் ஒனுக்கு என்ன கரெக்டா தப்பா? ரேஷனல் நம்பர். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் a ஹோல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா லைக் p by q. எஸ் p by q ஃபார்முலா. ஆனா வந்து ஹோல் நம்பர் வந்து ஃபிராக்ஷன் இல்ல. ஸோ ஃபால்ஸ் சார். என்ன ரீசன் தெரிஞ்சுடா? தெரிஞ்சு சார். ஏன்னா இது வந்து p by q ஃபார்முலால இருக்கும். பட் ஹோல் நம்பர்ஸ் அப்படி கிடையாது சார். அப்படி கிடையாது. சூப்பர். p by q ஃபார்மேட் இருக்கும். ஹோல் நம்பர் அந்த ஃபார்மேட் இருக்கு. அது ஒரு ரீசனே போதும். கரெக்ட்டுமா? அப்ப q can be written as p by q, q is not equal to 0, p, q belongs to integer, but whole number cannot be write in the fractional format. அது எழுதினா போதும். whole number cannot be write in the rational format. அதாவது p by q format cannot write in p by q format. அவ்வளவுதான். இதுதான் ரீசன். ரீசன் ஓகே கேட்டாலும் சார். ரீசன் எழுதினா போதும். சரிங்களா? அப்போ ஒண்ணே ஒண்ணுதான் ட்ரூ, மீதி எல்லாம் ஃபால்ஸ்.
இது உங்களுக்கு ஆமா டெக்ஸ்ட் சார். புக்ல இருக்கிறது. கரெக்ட்டாம்மா? சார். ஓகே. இப்போ ஒரு சில கொஸ்டின் நான் வெளிய இருந்து எழுதுறேன். அ அதுல இருக்கு உங்களுக்கு ஆன்ஸர் பண்ண முடியுமா பார்க்கலாமா? வேற வெளி ஓகே புக் சார். என்னென்ன நீங்க எடுத்துக்கிறீங்க? வெளி புக் என்னென்ன எடுத்துக்கிறீங்க நீங்க? வெளி புக் என்னென்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவுட் சைட். புரியல. வெளி புக் அவுட் ரெஃபர் சைட். பண்ணதில்ல சார். அதர் ஆத்தர். டெக்ஸ்ட் புக் தவிர. சார் அப்படி எந்த புக்கும் நான் மேத்ஸ்க்கு ரெஃபர் பண்ணது எந்த சப்ஜெக்ட்டுமே மோஸ்ட்டா ரெஃபர் பண்ணதில்ல சார். ஓ! ஒன்லி டெக்ஸ்ட் புக்ஸ் சம் தான் கேட்கறாங்களா? வெளிய இருந்து கேட்கறாங்களா? ஒன்லி டெக்ஸ்ட் புக் சம்ஸ் மட்டும் தான் சார் கேட்பாங்க. ஓ! டெக்ஸ்ட் புக் சம் மட்டும் தான் கேட்பாங்க. வெளிய இருந்து கேட்கறது இல்லையா? அதாவது எப்படின்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாரி பேட்டர்ன்ல கேட்பாங்க. அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் ஆ. பிளஸ் அந்த கொஸ்டின் பேங்க் எங்க இருந்து எடுக்குறாங்க அதுவுமே வந்து எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்க ரெஃபர் பண்றதுக்கு வெளிய இருந்து எந்த சோர்ஸும்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சார். இல்ல பண்ணியே ஆவணும். பண்ணிக்கங்க. ஒரு 5, 6 ஆத்தர் புக் வந்து சாஃப்ட் காப்பி குடுக்குறேன். ஃபர்தர் கிளாஸ் அப்கமிங் கிளாஸ்ல. அத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே சார். உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னாலும் ஆர்.டி. சர்மா ஆர் ஆர்.எஸ். அகர்வால் இல்ல எக்ஸாம் ஐடியா இல்லன்னா எம்.எல். அகர்வால் இந்த மாரி ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாரி டைப் ஆஃப் புக் நீங்க வாங்கிக்கங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இல்ல வாங்க வேணும்னா இல்ல 9க்கு வேணும்னா 10க்கு வாங்கி தான் ஆகணும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரி இது ஒரு புக்ல இருந்து ஓகே. எடுத்தது தான். இது சொல்றாங்க என்ன? The decimal expansions of the number root 2 is root டெசிமல் 2ங்கிறது எக்ஸ் என்ன ரேஷனல் நம்பரா? இரேஷனல் நம்பரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரூட்டுங்கிறது வந்து ஒரே நிமிஷம் சார். ரூட்டுங்கிறது இர்ரேஷனல் தான் சார். இரேஷனல் நம்பர். அப்ப இரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லிக்கிறேன்? கண்டிப்பா பைனைட் டெசிமல் இருக்காது. ரெக்கரிங் இருக்காதுன்னு சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இந்த பைனைட் டெசிமல் என்னது? டெர்மினேட்டிங் ஆகுமா? டெர்மினேட்டிங்னா குளோஸ் ஆயிரும். அதான் பைனைட் டெசிமல். அப்ப குளோஸ் ஆமா. ஆகுது. அந்த டெசிமல் ரூட் 2 ஓட வேல்யூ வந்து 1.414 போயிட்டே தான் இருக்கும். ஸ்டாப் ஆகாது. சரிங்களா? ஓகே சார். ஸ்டாப் ஆகாது. ரன் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா இதுல இருக்கிற ஆன்சர் எது பெஸ்ட் ஆன்சரா இருக்கும்? So the decimal of non-terminating, மேம் finite decimal இல்லன்னா non-terminating, non-recurring சார். ஃபைனைட் டெசிமல் பாசிபிள் கிடையாது. ஏன்னா இரேஷனல் நம்பர்ன்ட்ட இரேஷனல் நம்பருக்கு ஃபைனைட் டெசிமல் இருக்குன்னு சொன்னா நடத்தும்போது சொன்னோம்ல. இட் இஸ் நாட் ஆமா எ சார். ஃபைனைட் டெசிமல். அப்ப ஃபைனைட் டெசிமல் இருக்காது. இது ஃபைனைட் டெசிமலோட ஆன்சர். இதுவும் இருக்காது. கரெக்ட்டா? ஓகே சார். நான் ஆமா சார். டெர்மினேட்டிங் இருக்கு. நான் டெர்மினேட்டிங் ஓகே கரெக்ட். பட் ரெக்கரிங்ட்டாங்க. ரெக்கரிங் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நான் ரெக்கரிங் கேஸ் தான். அப்ப கடைசி ஆன்சர் ஓகே. மட்டும் பாசிபிள். கரெக்ட்டாமா? ஆமா சார். எனி டவுட்மா? இல்ல சார். சரி. அடுத்த ஐடியா கேட்குறான். ரேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்குறான். ரேஷன் நம்பர் கேனாட் பி எந்த மாரி எழுத முடியாதுன்னு கேட்குறான். கேனாட் பி ரைட். எந்த மாரி எழுத முடியாது? டெரிமினேட்டிங் கண்டிப்பா இருக்கு. டெரிமினேட்னா ஃபைனைட் டெசிமல். ஓகேங்களா? ஃபைனைட் டெசிமல். ஓகேவாடா கண்ணு? ஓகே சார். நான் டெர்மினேட்னா இன்ஃபினிட் டெசிமல் பாசிபிள். இப்படி இப்படி போயிட்டே இருக்குமா? ரிப்பீட்டட் வேல்யூ போயிட்டே இருக்கும்ல. நான் டெர்மினேட்டிங் பாசிபிள். ஓகே சார். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் பாசிபிள். இதானா? இதான் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் பாசிபிள் தானே? ஆமா சார். 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 போயிட்டே இருக்கும்ல. அப்ப இது பாசிபிள். ஆமா சார். அப்ப நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இஸ் நாட் பாசிபிள். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் இஸ் பாசிபிள். ஓகே சார். இது யாரோட டெஃபினிஷன்? இது வந்து இரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன். இது யாரோட டெஃபினிஷன்? இரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன். இர்ரேஷனல் கண்டிஷன். இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு ராங். கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். நோட் பண்ணிக்கங்க. அடிஷனல் ஐடியா. இந்த 2 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்றேன். Between two rational numbers, there is no இது false sir. First one. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். Between two rational number, There is no rational number. False. first one false. Second, There is exactly one. இதுவும் false sir. super, very good answer. There are infinite. Yes sir, correct. There are only rational numbers and no irrational numbers. Correct sir. ஏம்மா? ஏன்னா ரேஷனல் ஆமா ஒன்லி ரேஷனல் ரேஷனல் நம்பர் நம்பர்ஸ். அப்புறம் இதே கரெக்டா இருக்கும். ஒன்லி எக்ஸாக்ட்லி ஒன் ரேஷனல் நம்பர் ஒன்லி நேச்சுரல் நம்பர் இதே கரெக்டா இருக்கும். நீ எது தப்பு சொன்ன? ஆமா அப்ப false sir. ஒன்லி ரேஷனல் நம்பர் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க 3 இங்க 4 இருக்குது. கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப இங்க என்ன இருக்கும்? 3.1ங்கிறது ரேஷனல் நம்பர். கரெக்ட்டா? இதே ஆமா 3.1 சார். 2 3 5 7 இது வந்து இரேஷனல் நம்பர். போயிட்டே இருக்குது இரேஷனல் நம்பர். அப்ப பிட்வீன் 2 ரேஷனல் நம்பர்ல ரேஷனல் நம்பர் இருக்கும், இரேஷனல் நம்பர் இருக்கும். கரெக்ட்டுங்களா?
ஆமா சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. சரியாம்மா? ஓகே சார். இன்ஃபினிட்டி நேச்சுரல் நம்பர், ரேஷனல் நம்பர் பாசிபிள். இரேஷனல் நம்பர் பத்தி அவன் சொல்லல. இரேஷனல் நம்பர் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே டேக்கன். அத நோட் பண்ணிக்கங்க. சரி அடுத்தது. அடுத்தது எவ்ரி ரேஷனல் நம்பர், ஒரே நிமிஷம். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் சார் இன்டீஜர். இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன். இன்டிஜர் எப்படி வரும்? இன்டிஜர் வந்து சின்ன செட்டுன்னு இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன். சரி, எங்க ரியல் நம்பர். ஆ, ஆ, சூப்பர். அடிக்க பிடிச்சிட்டேன். இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டயகிராம் பாத்துக்கோ. ஏதோ டவுட்னா அந்த டயகிராம் போட்டு காட்டணும்ல. இந்த டயகிராம் ஆமா பாத்து. ஆமா இந்த டயகிராம் ரெஃபர் பண்ணிக்கோ. எங்க இருக்குது? ஓகே சார். இன்டிஜர் பாரு உள்ள இருக்குது. இருக்கிறதே பெரிய நம்பர் யாரு? ரியல் நம்பர் சார். இருக்கிறதே பெரிய நம்பர் ரியல் நம்பர். பட் இன்டிஜரை விட ரேஷனல் நம்பர் என்னது பெருசு? கரெக்டா? இன்டிஜரை விட ரேஷனல் நம்பர் பெருசு. அதனால ரேஷனல் எஸ் நம்பர் சார். ஈஸியா இன்டிஜர் சொல்லக்கூடாது. இன்டிஜர் நம்பர் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர் தான் சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப நீ சொன்ன கரெக்ட். ரியல் நம்பர் வேணா சொல்லிக்கலாம். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் கேன் பி ரிட்டன் as சாரி ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பரா? எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ரியல் நம்பர் வேணா சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ஹோல் நம்பர் சொல்ல முடியாது. எந்த கரெக்ட் நம்பரும் சொல்ல சார். முடியாது. மற்றது எல்லாமே ஃபால்ஸ். ஓகே கரெக்டா? சார். இந்த மாதிரி ஆமா என்சிஆர்டி சார். எக்ஸாம்லர்னு கொடுத்துக்கலாம். என்சிஆர்டி எக்ஸாம்லர் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு ரெக்கார்டிங்க பிடிஎஃப் ஃபைலோ இல்ல எனர்ஜி புக்கோ மெட்டீரியலோ வச்சுக்கிறீங்களா? என்சிஆர்டி எக்ஸாம்லர்ல இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் இல்ல சார். சரி உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோமா? சரிங்களா? ஓகே சார். ஒரு நிமிஷம் நான் எடுக்கிறேன். இந்த என்சிஆர்டி எக்ஸாம்லர் மேபி இந்த லிங்க் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோமா? வாட்ஸ்அப் அனுப்புறேன். சேட் பாக்ஸ்லையும் போடுறேன். ஓகே சார். வாட்ஸ்அப்பில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சேட் பாக்ஸ்லையும் போடுறேன். அது வந்து என்னன்னா என்சிஆர்டி எக்ஸாம்லர் கொஷின் வந்து நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் இருக்கிற கொஷின் நம்மளுக்கு சரி. கேட்பாங்க. அதில் இருக்கிற கொஷின் நீங்கள் என்சிஆர்டி புக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய புக்கு ரெஃபர் பண்ணணும். அதுக்கு உண்டான சோர்ஸ் என்னென்ன புக்கில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் இன்செர்ட் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. சரியாடகன்னு? ஓகே சார். எந்தெந்த புக்கு பார்க்க வேணும் அப்படிங்கிறது 10th அண்ட் 9th ரெண்டையும் கமெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நான் இன்செர்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோ. ஓகே சார். ஏன்னா அவனே சொல்லிக்கிறான் இந்த புக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் சொல்லிக்கிறான். அப்போ நீ பார்த்தீங்கன்னா உன்னோட எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த புக்கில் நீ ரெஃபர் பண்ணி பார்க்கணும். 10th அண்ட் 9th ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. நம்ம 10th புக்கு பார்க்க தேவையில்ல. 9th தானே இப்போ படிக்கிறீங்க. 9th இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் பார்க்காதீங்க. 10th எங்கெல்லாம் இருக்குது அதை பார்க்காதீங்க. இது கடைசி ஒன்று 10th ஒன்று பார்க்காதீங்க. மீதி 4 புக்குக்கு உண்டான சோர்ஸ் உங்கள் கையில் தான் பாரு. இல்லைன்னா நான் உனக்கு அதுக்கு உண்டான லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி அடிஷனல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. சரியாமா? 1 ஓகே சார். 2 லேபார்டரி மேனுவல் 3 4 சரிங்களா? இந்த 4 புக்கு நீங்க பார்க்கணும். ஆல்ரெடி நீங்க என்சிஆர்டி இந்த புக்கு உங்க கையில இருக்குது. இந்த புக்கு ஆல்ரெடி கையில இருக்கும். கரெக்டாமா? ஆமா சார். மற்றபடி இந்த புக்கில் உங்கள்கிட்ட இருக்குதா? கைடன்ஸ் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் லேபார்டரி அண்ட் லேபார்டரி மேனுவல் அண்ட் இல்ல. என்சிஆர்டி எக்ஸாம்பிளர். இந்த இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சிஸ்த் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த சிஸ்த் ஆமா ஒன்றும் சார். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்க டெக்ஸ்ட் புக்கு கையில இருக்கும். சரிங்களா? இந்த சிஸ்த் ஒன்று இருக்கு ஓகே பாத்தீங்களா? சார். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் அதுக்குண்டான லிங்க் தான் இப்போ உனக்கு சேட் பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் சேட் பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் உனக்கு அனுப்பிக்கிறேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே. இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க நிறைய எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அதுல உங்களுக்கு அப்கமிங் வீக்ல ஒரு 4 புக்கு சாஃப்ட் காப்பி கொடுப்பேன். அதுல இருந்து உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சரியா கண்ணு? ஓகே சார். கொஞ்சம் நிறைய படிக்கணும். சிபிஎஸ்சினா நிறைய படிக்கணும்னு அர்த்தம். நிறைய வெளியிருந்து படிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிறத விட நிறைய வெளியிருந்து படிக்கணும். ஓகே சார். அப்ப நிறைய புக்கு பார்க்கணும்னு அர்த்தம். மெட்ரிக் மாதிரி கிடையாது. நிறைய புக்கு வெளியிருந்து பார்க்கணும்னு அர்த்தம். ஓகே சார். சொல்றேன் கண்ணு. இதுக்கு என்னாச்சு ஐடியா? The number 3 minus square 2, 3 plus square 2 is irrational number, sir. ஓகே. இரேஷனல் நம்பர். ஓகே. இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இரேஷனல் நம்பர் சொல்லிக்கிறேன். சரி அடுத்தது கண்ணு. A rational number between 2 and is option D, sir. ஆப்ஷன் டியா? ஓகே. இது ரெண்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கண்ணு. சரி. Okay. ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா ஒரு நோட் கொடுத்துறேன் பார்த்துக்குங்க. நோட். ரூட் 2
ரூட் டூவோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஆல்ரெடி சொன்னதா 1.414 டாட் 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 சரிங்களா? அதே மாதிரி எஸ் ரூட் சார். த்ரீயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1.732 டாட் 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 சரியா கண்ணு? ஓகே சார். இது ரெண்டுமே என்ன நம்பர் தெரியும்? இரேஷனல் நம்பர் தெரியும். இது ரெண்டுமே இரேஷனல் நம்பர் தெரியும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்கறான். இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்கறான். என்னவா இருக்கும்? ஐடியா யோசி, இப்ப யோசி. இதுக்கு நடுவுல என்ன நம்பர் வேணா வருமே சார்? இங்க கொடுத்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இருக்கும்? இங்க கொடுத்த ஆப்ஷன் தானே கேட்கறான். 1 இது 2க்கும் நடுவுலன்னா 192 சார். சாரி 152. ஏன் 192ல இருந்து தாவிட்ட? இல்ல நான் கீழ பார்த்துட்டேன் சார். 152 சார். அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட்னா இப்படி எழுதி பார்த்துட்டு இப்படி ஒரு ரியல் லைன் போட்டுக்கோ. ரியல் லைன் போட்டு நமக்கு என்ன இருக்குது? 1.414 இருக்குது. இங்க வந்து 1.732 இருக்குது. கரெக்டா? 732 இருக்குது. கரெக்டா கண்ணு? கரெக்ட் சார். அப்போ 1.92 எங்க இருக்குது? இங்க வெளிய இருக்குது. 1.92 வெளிய இருக்குது. 1.52 வந்து இங்க உள்ள இருக்குது. அவ்வளவுதான். இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி டவுட்டா ஓகே. இருக்கிற கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ரியல் நம்பர் போட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிடா கண்ணு? ஓகே சார். ஓகே டேகனு. அடுத்தது ஏன் ஆன்சர் தப்பாச்சு நான் சொல்லிடுறேன். உனக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரியுமா? பேசிக் அல்ஜிப்ரா என்ன? ஃபார்முலா என்னன்னா தெரியும்? அல்ஜிப்ரா ஃபார்முலா கொடுத்தா உனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். என்னென்ன ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியும்? தட் மீன்ஸ் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா? a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியுமா டேகனு? சொல்றதுல ஃபார்முலா தெரியுமா? சார் இதெல்லாம் ஆக்சுவலா எழுதிட்டு தான் எழுதியிருக்கோம். பட் இப்போ வந்து அவ்வளவா ஞாபகம் இல்ல சார். சரி நம்ம ஈஸியா சொல்றேன் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் எழுதிக்கங்க. பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? ஓகே சார். இதே ஃபார்முலா நடுவுல மைனஸ் இருக்குதா? சென்டர்ல மைனஸ் இருக்குதா? அப்ப இதுக்கு சென்டர்ல மைனஸ் போடணும். அப்ப என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். கரெக்டாமா? ஓகே சார். மெமரி பண்ணிக்கணும். அப்பதான் இப்ப வர டாபிக் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியா இருக்கும். ம்? ஓகே சார். இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஈஸியான ஃபார்முலா a மைனஸ் b இன்டு a பிளஸ் b எழுதணும். a மைனஸ் b இன்டு a பிளஸ் b எழுதணும். சரிடா கண்ணு? ஓகே சார். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர்ட் b பிளஸ் 3ab ஸ்கொயர்ட் பிளஸ் b கியூப். சரிடா கண்ணு? ஓகே சார். இதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த மேல் ஃபார்முலா மெமரி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். மேல் ஃபார்முலா எழுதிக்கிட்டீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் வரணும். இந்த ஃபார்மேட் எழுதிக்கிட்டீங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முலா என்ன ஆகும்? ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். எப்படி வரும் சொல்ல பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் a கியூப் வரும். பிளஸ் பதில் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். மைனஸ் 3a ஸ்கொயர் b. அடுத்து என்ன வரும்டாங்கன்னு? ஆல்டர்னேட் சைன் சேஞ்சிங். நல்லா நான் வச்சுக்கோ. இந்த மேல இருக்கிற ஃபார்முலாக்கு கீழ வந்து ஆல்டர்னேட் சைன் சேஞ்சிங் ஆகும். சரிங்களா? அப்ப மைனஸ் வந்து ஓகே அடுத்து என்ன சார். ஆகும்? பிளஸ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி இப்போதைக்கு இந்த இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. மெயினா இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். எங்க? இந்த ப்ராப்ளத்துக்கு. சொல்றா கண்ணு. என்ன வரும் சொல்றா கண்ணு? இங்க a வேல்யூ என்னன்னா 3. b வேல்யூ என்னன்னா 2 ரூட் இருக்குது. அப்ப ரூட் 2. அப்ப ஃபார்முலா என்ன? இங்க கொடுத்தது வந்து a மைனஸ் b இன்டு a பிளஸ் b கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 மைனஸ் ரூட் 2 இன்டு 3 பிளஸ் ரூட் 2. அப்ப என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். a ஓட வேல்யூ என்ன? 3. 3 ஸ்கொயர். b ஓட வேல்யூ என்ன? ரூட் 2. அப்ப மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் என்னடா கண்ணு? ரூட் 2 ஓட மீனிங் தெரியுமா? ரூட் 2 ஈக்குவல் எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/2 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 2 அப்ப ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா அப்படி எழுதலாம். 2 பவர் 1/2 ஹோல் பவர் 2 எழுதலாம். கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1/2 இன்டு 2 எழுதலாம். கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப இந்த 2 இந்த 2 கட் ஆயிருமா? ஆமா சார். அப்ப 2 பவர் 1. 2 பவர் 1 ஓட வேல்யூ என்ன? 2. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப ரூட் 2 ஸ்கொயர்னா என்னது? நல்லா ஈஸியா ஷார்ட்கட்டா சொல்றேன் பாருங்க. ரூட் 2 ஸ்கொயர்னா இந்த ரூட்டும் இந்த 2வும் கட் ஆயிரும். அதான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்ப ரூட் 2 2 கட் ஆனா வெறும் 2ன்னு அர்த்தம். கரெக்ட்டாமா? கரெக்ட் சார். அப்ப 9 மைனஸ் 2 எவ்வளவு?
9 minus 2 is 7 sir. என்னடா 7 sir. 7. 7 என்னென்ன நம்பர் சொல்லலாம்? 7 இங்க ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? நேச்சுரல் நம்பரா? ஆமா சார். நேச்சுரல் நம்பர். இரேஷனல் நம்பரா? ம். ஆமா சார். ஏய் 7 டா கண்ணு. 7 எப்படி இரேஷனல் நம்பர் ஆகும்? ஆமா 7னா இரேஷன் ஆகாது. இல்ல சார் அப்ப தப்பு. ஆ. ரேஷனல் நம்பரா? நீங்க சாரி. நான் ஆக்சுவலா நீங்க இரேஷனல் நம்பர் கேட்கிறீங்களோன்னு நெனச்சு ஐ மீன் இரேஷனல் கேட்டீங்க. நான் ரேஷனல் கேட்கிறீங்களோன்னு நெனச்சு ஆமா சொன்னேன் சார். ஓகேடா, ஓகே சூப்பர். இந்த 5க்கு என்ன ஆன்சர் பார்க்குறோம். 5த் கொஸ்டின் தான் நான் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஆன்சர் எதுக்கு போறோம்னா 5த் கொஸ்டினுக்கு போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப ரேஷனல் நம்பர் ஆமா. கரெக்ட். ஆமா. ஆக்சுவலா நீங்க இரேஷனல் நம்பர் கேட்டீங்க. நான் ரேஷனல் நம்பர் கேட்கிறீங்களோன்னு நெனச்சு ஆமா ஓ! சொன்னேன் அப்படி சார். சொல்லிட்டியா? ஓகேடா, ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே சூப்பர். அப்ப அடுத்தது ரேஷனல் நம்பரா? ரேஷனல் நம்பர் பாசிபிளா? 7 ரேஷனல் நம்பர் தானே? ஆமா சார். ஓகே. போத் ஏ அண்ட் சியா? எது கரெக்ட்? 2மே கரெக்ட் தானே? ஏவும் கரெக்ட், ரெண்டுமே சியும் கரெக்ட்டா கரெக்ட். இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆமா. ஆன்சர் எது? ஏவா, சியா, டியா? ஏ அண்ட் சி சார். அது டி கரெக்ட்டா? ஆன்சர் எது? டி. ஏ எழுதினாலும் தப்பு, பி எழுதினாலும் சி எழுதினாலும் தப்பு. நம்மளோட ஆன்சர் என்ன? டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆனா நம்ம என்ன ஓகே. எழுதக்கூடாது? ஆன்சர் வந்து ஏ, பின்னு எழுதக்கூடாது. கரெக்ட்டா? ஏவும், சி எழுதக்கூடாது. நம்மளோட ஆன்சர் என்ன? ஆன்சர் டி இஸ் கரெக்ட். போத் ஏ அண்ட் சி. கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். சோ இந்த மாதிரி வெளிய புக்கு நெறைய பார்க்கணும். அதுக்காக நான் ஐடியா தான் குடுத்துருக்கேன். வெளிய புக்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். இப்போதைக்கு எதுவும் இல்ல சார். இப்ப வரைக்கும் இல்ல. சூப்பர்மா. வெரி குட். கிளாஸ் எப்படிம்மா இருக்குது? பிடிச்சிருக்குங்களா? இல்ல ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்லையா? கன்வீனியன்ட்டா இருக்குதா? இல்ல சார். புரிஞ்சுது சார். எல்லாமே ஈஸியா தான் புரிஞ்சுது சார். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு 1 ஹவர் ஆமா போதுமா? 1 சார். 1/2 ஹவர்ஸ் வேணுமா? 1 ஹவர் போதும் சார். 1 ஹவர் போதுமா? அம்மா 1 1/2 ஹவர் சொல்லியிருந்தாங்க கண்ணு. அதான் கேட்டேன் சார் இன்னைக்கு காலையில. அப்பதான் சொன்னாங்க, "உன்னோட இதுக்கு ஏத்த மாரி நீ பார்த்துக்கோ. நான் அவங்க கேட்டப்ப எப்படி வேணா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்" அப்படின்னாங்க. சரி. உனக்கு எப்படி இருக்குது? 1 ஹவர் போதும்னு இருக்குதா? ஆமா சார். சரி. இப்ப நாளைக்கு என்ன டைமுக்கு ரெடி ஆவீங்க? உங்களுக்கு என்ன டைம் சார் ஓகே? மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு அட்டெண்ட் பண்ண முடியுமா? நான் இன்னைக்கு அம்மாட்ட போய் பேசிட்டு சொல்றேன் சார். ஈவினிங் மெசேஜ்